ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சேடான எமோஷனலானதை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன். நேற்றுக்கு சென்னையில் ஒரு திருநங்கை சகோதரி ரம்யா அவங்க வந்து இறந்துட்டாங்க சூசைட் பண்ணி. ரீசன் லவ் ஃபெயிலியர். எனக்கு உண்மையாக ஒன்று புரிய மாட்டேங்க. நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக திருநங்கை லவ் பண்ணுறீங்க. நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதா அது நார்மல் பொண்ணா இல்லை திருநங்கையானு தெரிஞ்சு தானே நீங்கள் லவ் பண்ணுறீங்க. அவங்களால குழந்தை பெற்று தர முடியாதுன்னு தெரிஞ்சு தான் லவ் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட வந்து குடும்பத்தில் எந்த ஒரு சப்போர்ட்டும் அன்பு இருக்காது, சமூகத்திலையும் இருக்காது. இந்த மொத்த அன்பையும் நீ அவளை லவ் பண்ணுறது அன்பை எல்லாம் ஒன்றை கொட்டுறா. நீ தான் உலகம்னே அவள் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. திடீர்னு வந்து வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நீ ஒரு அது உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது சொல்லிட்டு அவங்களை போட்டு உடச்சிடுறீங்க. அவங்க நிலைமை நினச்சி பார்த்தீங்களா? அந்த சகோதரி திருநங்கை சகோதரியும் நீங்க தான் உலகம் சொல்லி அவங்க மொத்த அன்பையும் கூட கொடுக்கா. அவங்க இவ்வளவு வருஷம் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கா, தன் உடம்பு கொடுக்கா, எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிட்டு கடைசியில் தூக்கி போட்டுறீங்க. இது எவ்வளவு வேதனையா இருக்கு மனசு கேட்கும்போது. ஆனா உண்மை மட்டும் சொல்ற நண்பர்களே, கண்டிப்பா இந்த மாதிரி திருநங்கை சகோதரிகளை நம்பி யூஸ் பண்ணி தூக்கி எந்த ஒரு நபரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப் நீங்க ஒரு நாள் நினைச்சு வாழ்ந்து பாருங்க. உன் உறுப்பை எல்லாம் அறுத்து அதுக்கு பதிலாக வேற உறுப்பை வச்சு நீ ஜஸ்ட் நினைச்சு மட்டும் பாரு, உன்னால முடியுமான்னு. எப்படி அவ்வளவு ஈஸியா இப்படி துரோகம் பண்றீங்க? நீ லவ் பண்ண முன்னாடியே நினைச்சிருக்க வேண்டியதானே, இவ்வளவு நமக்கு குழந்தை பெற்ற முடியாது, நம்ம லவ் பண்ண வேணும்னு எல்லா நம்பிக்கையும் கொடுத்து இப்படி அநியாயமா ஒரு உயிரை போயிடுச்சு. நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த போட்டோ கண்டிப்பா ஆட் பண்றே பாருங்க. தற்கொலை எதுக்குமே தீர்வாகாது. இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க தயவுசெய்து.